Hello friends, Poco நேத்து குளோபலா Poco X3 Pro, Poco F3 ன்னு சொல்லிட்டு ரெண்டு சூப்பரான ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல Poco X3 Pro அப்படிங்கிறது முழுக்க சொந்தமா போக்கோவே தயாரிச்சு, அதாவது எந்த ஒரு ஃபோனையும் ரீபிராண்ட் பண்ணாம சொந்தமா தயாரிச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு 4G ஃபோன் தான். வர மார்ச் 30ஆம் தேதி இந்தியாவுல இந்த ஃபோனை லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கான அபிஷியல் flipkart லிஸ்டிங்கோ கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனை பத்தி டீடைலா ஒரு வீடியோ மார்னிங்கே நம்ம சேனல்ல மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா Poco F3 அப்படிங்கிறது எப்பவும் போல ஒரு ரீபிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ணியிருந்த Redmi K40 ஸ்மார்ட் ஃபோனுக்கு பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி பேரை மாற்றி Poco F3 அப்படின்னு சொல்லிட்டு நேற்று குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். 50-50 சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைமே Poco அந்த F2 Pro ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணல. அதனால் இது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக மட்டும் எடுத்துக்கங்க. ஆல்ரெடி Redmi K40 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயில் ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கிளிப்பை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோவோட லாஸ்ட்ல Poco F3 ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் ஸ்டாம்ப் தரேன். டேரெக்டாக லாஸ்ட்டில் போய் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி மறக்காம டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Redmi K40 இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் பார்க்குற அது 6.67 இன்ச் Full HD plus ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் கொடுக்கல. இந்த டைம் E4 Super AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதுக்கு 120 Hz refresh rate கொடுத்துருக்காங்க. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 360 Hz எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா E4 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இங்கே பீக் பிரைட்னஸ் 1300 nits கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணீங்கனாலும் டிஸ்பிளே குவாலிட்டியில் எந்த குறையுமே இருக்காது. ஓவராலாக இங்கே ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிகோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே டிஸ்பிளே பற்றி பேசல, சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் நார்மலாக பார்க்குற மாதிரி பெரிய சைஸில் கொடுக்கல, வெறும் 2.76 mm உலகத்தில் இருக்கிறதுலே சின்ன பஞ்ச் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு இதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு பின் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நிச்சயமாக அந்த பேருக்கு ஏற்ற பஞ்ச் ஹோல் தான். ரொம்ப தின்னாக இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி, மூவிஸ் பார்த்தீங்கனாலும் சரி, பஞ்ச் ஹோல் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே பண்ணாது. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல டிஸ்பிளே மட்டும் இருந்தால் பத்தாது, ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற லெவலில் இருக்கணும். அதுக்காக இங்கே டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டால்பி அட்மாஸ்பியர் சவுண்ட் சப்போர்ட் கொடுத்து டுவல் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வயர்டு வயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நார்மலாக ஃபோன்லேருந்து வர ஆடியோ அவுட்புட்டும் பெட்டராக இருக்கும். நீங்கள் இயர்ஃபோன் ப்ளூடூத் இயர்ஃபோன்லாம் கொடுத்து கேட்டிங்கன்னா அதுலேயும் ஆடியோ அவுட்புட் வேற லெவலில் இருக்கும். ஓவராலாக இங்கே வேற லெவல் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. பட் ஃபிளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக வாட்டர் ஃபால் டிஸ்பிளே, கருவாயிருக்கமாக டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா இன்னமும் வேற லெவலில் இருந்து இருக்கும். ஆனால் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் நீங்கள் டிசைன் பார்த்தீங்கன்னா பேக் சைட் ப்ரீமியமான கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கார்னிகோரில்லா கிளாஸ் 5% கொடுத்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி எல்லாம் பட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. இதுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெகுலராக பார்க்குற 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணிட்டாங்க. அது போக டுவல் சிம் போகிறதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஒரு சின்ன ட்ராபேக் தான். டுவல் சிம் கூட நம்ம ஏற்றுக்கலாம், ஏன்னா SD கார்டு வேண்டியதில்லை. பேஸ் ஆப்ஷன் 128GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஆனால் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அது இங்கே கொடுக்காம விட்டது ஒரு பெரிய ட்ராபேக் தான். அதனால இங்கே என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திக்னஸ் 7.8 mm தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்மே 196 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடிஞ்சது. கிளாஸ் பேக் கொடுத்து இந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் கம்மியான வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வைஸ் தோணலாம். பட் ரெட்மியோட இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ராக் கணக்கில் வச்சு பார்க்குறப்ப இந்த வெயிட் கொஞ்சம் கம்மி தான். இந்த திக்னஸ் நல்லாவே கம்மி தான். ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பிளாக், ஒயிட், அதுக்கப்புறம் இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பிளாக் ஒயிட் நார்மலாக இருக்குது. இல்யூஷன் அப்படிங்கிறது 2 கலர் கலந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே ரெக்டாங்குலர் மாடியூலுக்குள்ள ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு MI11 இந்த கேமரா செட் மாதிரியே இருக்குது. சென்சாரோட சைஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்து வச்சிருக்காங்க. கேமரா பற்றி பேசுகிறப்ப 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX582 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 வருஷம் பழைய சென்சார் தான். இது கூடயே ஒன்று பெருசாக கொடுக்கல. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது டெலிஃபோட்டோ சென்சாரும் ஆக்ட் ஆகும். இந்த கேமரா குவாலிட்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இன்னைக்கு தேதிக்கு 50 மெகாபிக்சல் ஃபிளாக்ஷிப் லெவல் கேமரா, 108 மெகாபிக்சல் கேமரா, 64 மெகாபிக்சல் சென்சார் எக்கச்சக்கமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான கேமரா கொடுத்தது அந்த அளவுக்கு நல்ல விஷயமா தெரியல. அது போக செல்ஃபிக்குமே 20 மெகாபிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. Poco F1லேயே கேமரா மாடியூல், கேமரா செட்டப் கொஞ்சம் லோவாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் மற்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது வீடியோ ரெக்கார்டிங் இப்போ வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் பார்த்த ஒரு 700 வீடியோவுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணதா பெருமையாக சொல்லலாம். அதனால் அதை விட கொஞ்சம் பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்க ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிற கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்காது. அங்கே கொஞ்சம் டவுன்கிரேட் தான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கே 4520 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு செட் ஆகவே ஆகாது. ஏன்னா 120 Hz refresh rate 360 Hz டச் சாம்பிளிங் ரேட்லாம் கொடுத்துருக்காங்க.
அதனால பேட்டரி பேக்கப்புமே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்துருக்கலாம், 5000 mAh கொடுத்துருந்துருக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கு பாக்ஸில் 33 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0லேருந்து 100% 52 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம ரியல் டைமில் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக கேமராவுமே ஒருவேளை நல்லா ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராசர் கீழே நிச்சயமா பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பவர் பண்ணுற வகையில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி நிறைய பேசிட்டோம். 3.2 Hz கிளாஸ் பண்ணக்கூடிய ப்ராசர் 7 nm பில்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adreno 650 GB கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் தரமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன், LPDDR5 RAM எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் MIUI 12.5 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் ஆப்ஷன் 6128 தான் 2004 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 22,500 வருது. 8128 இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 25,000 வருது. 8256 28,000 வருது. ஹை அண்ட் 12256 31,000 பக்கமாக வருது. இவ்வளோ நேரம் Redmi K40 ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே Poco F3 ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. பட் எப்பவும் போல் டிசைனை மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டிசைன் தான். டிசைன் அப்படின்னா கேமரா அலைன்மெண்ட் அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. இங்கேயும் பிளாக் கலர் ஒயிட் கலர் இருக்குது, பிளைனாக கொடுத்துருக்காங்க. கீழே Redmi பிராண்டிங் பதிலாக Poco 5G அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. பட் இங்கே கடைசியாக ஒரு டீப் ஓசோன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் எடுத்து வந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். அதில் மொத்தமாக டுவல் டோன் டிசைன் இருக்குது. மேலேருந்து பாதி வரைக்கும் கிராஸாக டெக்ஸ்டர் டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கொஞ்சம் வித்தியாசமான மாடியூலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதில் போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங்கும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. ரொம்ப பெருசாக ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி இல்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா ஐ கேட்சியாக சூப்பராகவே இருக்குது. இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டிசைன். போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மியில் பார்த்த மாதிரியே பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சேஞ்ச் எப்போ போல் உள்ள சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் MIUI ரன் ஆகும். இங்கே MIUI ஃபார் போக்கோவில் ரன் ஆகுது. உங்களுக்கு ஆட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் எப்போவுமே இருக்காது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட்டில் ரன் ஆகுது. ஃபைனலாக மூணாவது சேஞ்ச் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ். இங்கே ரொம்பவே பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா Redmi K40 ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் சைனா பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 22,000 தான் வந்துச்சு. ஆனால் இதோட பேஸ் ஆப்ஷன் 6128 யூரோப்பில் 350 யூரோப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 30,000 வருது. ஹை அண்ட் 8256 35,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 400 யூரோப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 30,000 வருது. எப்போவுமே சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸை விட யூரோப்பியன் பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம். ஒருவேளை இந்தியாவுக்கு வந்தாலும் இவ்வளோ பிரைஸ் அதிகமாக வராது. இந்த ஸ்மார்ட் ஃபோனையே இயர்லி பெட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் ஆப்ஷனை 300 யூரோப் தான் சேல்ஸ் பண்ணாங்க. அதாவது 25,000 சேல்ஸ் பண்ணாங்க. ஹை எண்டை 350 யூரோப் சேல்ஸ் பண்ணாங்க. அதாவது 30,000 சேல்ஸ் பண்ணாங்க. ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா வரக்கு 50-50 சான்ஸ் இருக்கு. அப்படி வந்துச்சு அப்படின்னா பேஸ் ஆப்ஷன் 6128 25,000 கம்மியான பிரைஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஹை அண்ட் 8256 30,000 லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு வரப்ப சைனாவில் பார்த்த மாதிரி இன்னும் ஒரு சில ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் எண்டுக்குள்ள கன்ஃபார்மாக லான்ச் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரணுமா? அப்படி வந்தால் என்ன பிரைஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.